SA College of Arts and Science நல்லொழுக்கம் நிறைந்த நவீன கல்வி. More details sacas.ac.in. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். நம்ம சேனல்ல குரு பேச்சு, ராகு கேது பேச்சியோட நிறைய பலன்கள் பார்த்தோங்க. இப்போ அதே வரிசையில தமிழ் புத்தாண்டுடைய பலன்கள் பத்தி பார்க்க போறோம். இவங்க சொன்னா பலன் ரொம்ப சரியா இருக்கும் அப்படின்னு நம்ம நேயர்கள் விருப்பப்பட்டதுனால மறுபடியும் அவங்க கிட்ட பலன்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கோம். யாரு அப்படின்னா டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ் ராமன் சார். அவங்க தான். வாங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம்மா, நமஸ்காரம். இந்த தமிழ் புத்தாண்டுல கன்னிராசினியர்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும், எப்படி சார் இருக்கும்? WWF வீரர்கள் அடிக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட். ஃபுல்லாக நாடகம், ஒரே நாடகமாக தான் இருக்கும். இது ஏன் கன்னிக்கு சொல்கிறேன்னு பார்த்தா, எப்படி இந்த அண்டர்டேக்கரும் அல்காகனும் கேனோ ஜான் சீனாவும் வந்தால் அந்த இடமே அப்படியே மாறுமோ, கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த 4 பேருமே உங்கள் வீட்டில் இருக்க போகிறாங்க. அத்தனை பேரும் உங்களை மாற்ற போகிறாங்க. அதுதான் உண்மை. ஏன்னா 4 கிரகங்களுடைய பார்வை நேரடியாக கன்னிக்கு இருக்கப்படுது. கேத்து வேறு உட்காந்துருக்கு நீ 2 மாதத்துக்கு. கன்னிராசி நண்பர்கள் நிறையா பேருடைய ஹெல்த்தில் மெயினாக மைக்ரேன் அட்டாக், வயிறு, ஃபுட் பாய்சனிங், நிறைய பேருக்கு தலை வலி, இந்த மாதிரி பிரச்சனைகள், வீட்டில் ஒரே சண்டை சச்சரவு மாதிரி ஒரு 2 மாதத்துக்கு இருக்கும். விஸ்வாவசு ஆண்டு ஆரம்பம் உங்களுக்கு இப்படி தான் இருக்குது. ஆனால் அதே 2 மாதத்துக்கு ஒரு சின்ன ஒரு ஒயிட் கார்டு என்ட்ரி மாதிரி குருவுடைய என்ட்ரி இருக்குது. குரு என்ன பண்ணான்னா பாக்யஸ்தானத்தில் உட்காந்து நேரடியாக உங்கள் ராசி நக்னத்தை பார்வை கொடுக்க போகிறார். அது மாதிரி குரு பார்வையினால் அந்த 2 மாதம் இருக்கக்கூடிய பாதிப்புகளை கன்னிராசி நண்பர்கள் அப்படியே ஆஃப் பண்ணுறோம். பெரிய விஷயம். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் சார் அப்படின்னா, அந்த ட்ரம்ப் கிளம்பி போயிடுறாரு. 10ஆம் இடத்துக்கு குரு பார்வை. இருக்கிற வேலை கவனமாக இருக்கணும். பத்திர பதவி துறைகளில் பத்திரமாக இருக்கணும். சில விஷயங்கள் டாக்குமெண்ட்டில் தப்பாக இருக்கலாம். சம்டைம்ஸ் நம்ம கால் முட்டி லிகமெண்ட்டில் பிரச்சனை வரலாம், நரம்புகளில் பிரச்சனை வரலாம். நிறைய பேருக்கு வேலையில் அடுத்த லெவல் மாற்றத்தை கொடுக்கும். ஒரே வேலையில் 16 வருஷமாக இருந்தேன் சார், எவ்வளோ அருமையான கம்பெனி தெரியுமா சார் அப்படின்னு பல பேர், அதாவது நான் சொல்கிறேன் 40 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய பல பேர் அப்படி சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கம்பெனி உங்களுக்கு என்ன பண்ணுச்சுன்னு கேட்டால், சம்பளத்தையும் பிஎஃப்பையும் கிராஜுவேட்டையும் தவிர வேறு எதுவுமே பண்ணியிருக்காது. ஆனால் அவங்க அந்த கம்பெனிக்காக பயங்கரமாக உழைச்சிருப்பாங்க. அதுக்கு என்ன பணமாக கொடுத்துட்டாங்க. பட் நீங்கள் தனியாக ஒரு பிஸ்னஸ் பண்ணும் பொழுது அவங்க சொன்ன டைமுக்கு போகணுமா? வேண்டியதில்லை. உங்களுடைய ஓன் நீங்கள் என்ன டிசைட் பண்ணுறீங்களோ அந்த டைமில் போகலாம். அந்த மாதிரி இப்போ டைம் பீரியட் எப்படி இருக்குன்னா, நீங்கள் ஓனாக ஆரம்பிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகும். ஏனென்றால் 7ஆம் இடத்துல 4 கிரகம் சேர்ந்துருக்கு. அப்போது 4 பேருடைய பிஸ்னஸ் பார்ட்னரில் சேர்ந்து 4 பேர் அடிச்சுக்கிட்டு ஒருத்தன் நிற்பான். அந்த ஒருத்தனோட செய்யக்கூடிய பிஸ்னஸ் உங்களுக்கு நல்லா வேலை செய்யும். அது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸாக இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்திருக்கக்கூடிய பிஸ்னஸாக இருக்கும், எஜுகேஷ்னல் சம்மந்தப்பட்ட செக்டாரில் இருக்கலாம், ஃபினான்ஸ் செக்டாரில் இருக்கலாம், மருத்துவம் சார்ந்த செக்டாரில் இருக்கலாம், உணவு சம்மந்தப்பட்ட செக்டாரில் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணி கொடுக்குது. ஆனால் சண்டை இல்லாமல், சச்சரவு இல்லாமல், குழப்பம் இல்லாமல், ஒரு தெளிவு பிறக்காது. என்ன பண்ணணும்னு கிளாரிட்டியாக இருக்காது. அப்போ இதெல்லாம் உங்களுக்கு பெரிய அளவுக்கு இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு அபாரமான ஏற்றத்தை கொடுக்கப்படுது. அப்போ இந்த 4 கிரகங்களுடைய பார்வை நம்ம ராசி லக்னத்தின் மேலே இருக்குதுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிரச்சனைகள் ஓய போகிறது அப்படிங்கிறது தான் உண்மை. 2வது குரு பார்வை உங்கள் குடும்பஸ்தானத்தின் மேல் இருக்கிறது, தனஸ்தானத்தின் மேல் இருக்கிறது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக குடும்பத்தில் தப்புக்கு பஞ்சம் கிடையாது. குடும்பத்தில் அந்யோன்யத்துக்கு அப்போ வேலை போயிடுச்சுனாலும் பணம் இருக்குமானா இருக்கும். ஏன்னா டைம் இப்போ நல்லா இருக்குது. இந்த குருவினுடைய பலத்தின் காரணமாக மே மாதத்துக்கு அப்புறம் நல்லா பணம் வரும், சந்தோஷம் இருக்கும், ஃபேமிலி உங்கள்கிட்ட ஒரு துணையாக இருக்கும். நான் பார்த்துக்கிறேன்ப்பா, அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாதுப்பான்னு உங்கள் அப்பா சொல்லுவார். அப்படியே உங்களுக்கு அப்படியே கண்ணில் தண்ணி வந்துடும். அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். 4ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கனால கண்டிப்பாக நல்ல படிக்கக்கூடிய ஸ்தானம், படிப்பு நல்லா இருக்கும். உத்தியோகத்தில் நல்ல ஒரு, அதாவது அந்த சபார்டினேட்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு ஓஞ்சு நீங்கள் உங்களுடைய பார்ட்டிசிபேஷன் இருக்கிற மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு புதுசாக மாணவ மாணவிகள் கல்வி படிக்கணும்னு தோணும், புது ஆர்வம் வரும். அதே மாதிரி உங்கள் சொந்த ஊரில் ஒரு கோவில் கட்டுவாங்க, அதுக்கெலாம் நீங்கள் போயிட்டு வர மாதிரி வரும். 6ஆம் இடத்துல ராகு குரு பார்வை, வயிற்றில் பிரச்சனை, ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிடுவாங்க. 5 நாள் தான் பயம் காட்டும். அதுக்கப்புறம் குரு பார்வை இருக்கனால அதெல்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை, சின்ன மாத்திரைப்பட்டால் சரியாக போய்டுன்னு சொல்லிடுவாங்க. அதனால் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். பெரிய ஒரு கடன் வாங்கி வச்சுருந்தா அந்த கடன் க்ளோஸ் ஆகும். இது எல்லாமே நடக்கப்படுறது. ஸோ கன்னிராசி நண்பர்களுக்கு எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் சனி பார்வை இருக்கிறதுனால, சனி பார்வை இருக்கும்பொழுது தான் வீட்டில் கல்யாணம் நடக்கும், குழந்தை பிராப்தம் ஏற்படும், வீடு கட்டுறது எல்லாம் நடக்கும். அதே மாதிரி குருவுடைய பார்வை பலம் மே மாதம் வரைக்கும் இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம், தப்பே கிடையாது. மே மாதத்துக்கு அப்புறம் வேலையில் மட்டும், பணத்தில் மட்டும், சேகரிப்பில் மட்டும், சேவிங்ஸில் மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணணும்.
அது மட்டும் என்ன பண்ணும்? மெயினாக நிறையா பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள் தெரியுமா? இது நான் ஒரு ஸ்பெசிஃபிக்காகவே நிறைய இடத்துல இப்போ நான் ரீசன்ட் பாஸ்ட்டாக கேள்விப்படுறேன். கன்னிராசியில் பிறந்தால் வந்து திருப்பதி போகக்கூடாது சார், திருப்பதி போனால் பயங்கரமாக அமங்கலம் சார், கடவுள் தான் அந்த பிரச்சனையே தீர்க்கிறான். அதாவது நவகோள்கள் இருந்தாலும் எல்லாத்துக்கும் அதாவது மேலாக இருக்கக்கூடியது பெருமாள். அந்த பெருமாளுடைய சன்னிதானத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கெலாம் சான்ஸே கிடையாது. தயவுசெய்து அதெல்லாம் நம்பாதீங்க, அதெல்லாம் ஃபுல்லாக வதந்தி. அதனால் வந்து பெருமாளுடைய சன்னிதானத்துக்கு போகக்கூடிய நிலைமைகள் இன்னொன்று நீங்கள் நினைக்கிறதுனால தான் நீங்கள் போக மாட்டீங்க, அவர் நினைப்பார், அந்த பெருமாள் நினைப்பால், அப்போ தான் வந்து நீங்கள் போக முடியும். அதனால் உங்களுடைய ஸ்தானத்துக்கு அடுத்த ஒரு வருஷத்துக்கு இந்த விஸ்வாவசு ஆண்டு முடிகிற வரைக்கும் திருப்பதி பெருமாளை தான் நீங்கள் வழிபாடு பண்ணணும். திருப்பதி பெருமாளுக்கு ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் செய்வது, துவாதசி அன்னைக்கு நைவேத்தியம் செய்வது மிகப்பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். முடியலன்னா அட்லீஸ்ட் துளசி மாலையை கொண்டு போய் பெருமாளுக்கு போயிட்டு வர்றது மிகப்பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். பக்கத்தில் எந்த கோவில் இருந்தாலும் சரி, பெருமாள் கோவில் இருந்தால் போயிட்டு வாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் சரி நல்லா இருக்குன்னு தான் சொல்ல முடியும். கன்னிராசி நண்பர்களுக்கு சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் 70, பொருளாதார ஏற்றம் பார்க்கணும்னா 85. இந்த தமிழ் புத்தாண்டுடைய பொது பலன்கள் எப்படி சார் இருக்கும்? அதாவது இந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்னு எடுத்து பார்த்தோன்னா அதுக்கு ஒரு பேர் அப்படின்னு ஒன்று இருக்கும், விஸ்வாவசு அப்படின்னு சொல்லுவோம். விஸ்வா அப்படின்னு சொன்னால் செவ்வாய் அப்படிங்கக்கூடிய அர்த்தம் வரும். விஸ்வம் அப்படின்னா செவ்வாய், வசு அப்படின்னா லைட் அப்படின்னு அர்த்தம் வரும். பேசிக்கலாம் விஸ்வாவசு அப்படின்னு சொன்னால் முழுக்க முழுக்க செவ்வாயுடைய கட்டுப்பாட்டில், செவ்வாயுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய நிலைமைகள் தான் இந்த 13ஆம் தேதி ஏப்ரல் 2025 காலை 3:25 இந்த விஸ்வாவசு ஆண்டு பிறக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரத்தில் இந்த ஆண்டு பிறக்குது, கும்ப லக்னத்தில் பிறக்குது. செவ்வாயுடைய பவர், செவ்வாயுடைய பார்வையில் தான் ராசி லக்னம் ரெண்டுமே மாட்டின்னு இருக்கு. இந்த ஐடென்டிக்கலாக நம்ம பார்த்தா கூட இது ரெண்டுத்துக்கும் தெர் இஸ் எ கனெக்ஷன்னு சொல்லலாம். விஸ்வாவசுன்னு வைக்கக்கூடிய பேருக்கும் கரெக்டாக ராசி லக்னமோ செவ்வாயுடைய பார்வையில் வர்றதுனால பொதுவாகவே இந்த ஆண்டு நம்ம சூப்பர்னு சொல்ல முடியாது. ஏன்னா ராஜாவாக சூரியன் வருகிறார், சேனாதிபதி மணி நிறைய இருக்குது, சஸ்யாதிபதின்னு சொல்லி பைஃபர்கேஷன் சொன்னலாம். அதில் 2 முக்கியமான போஸ்டிங் போர்ட்ஃபோலியோ சூரியனை எடுத்துட்டு இருக்கு. அப்போ சூரியன் ராஜாவாக வரும் பொழுது சூரியன் வந்து நல்ல கிரகம் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் என்னென்னா அரசியலில் பெரிய மாற்றங்கள், அரசியலில் டிரான்ஸ்ஃபர், அரசியலில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு கண்டங்கள், இந்த மாதிரி ஒரு செக்மெண்ட்டில் சூரியன் ஒரு ஆட்டத்தை காமிப்பார். 2வது ஆட்டம் திருடர்களுடைய பயம், சோரா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த திருடர்களுடைய பயம் வந்து ரொம்ப அதிகமாக இந்த ஆண்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சூப்பர் சார், சூப்பர். அதாவது வந்து மற்ற ராசினியர்கள்லாம் வந்து மே மாதத்துக்கு அப்புறம் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னீங்க. கன்னிராசினியர்கள் வந்து மே மாதத்துக்குள்ள என்னெல்லாம் பண்ணலாமோ அந்த மாதிரி பண்ணிக்கங்க அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. சூப்பர் சார், சூப்பர். தேங்க்யூமா, வணக்கம். SA College of Arts and Science, நல்லொழுக்கம் நிறைந்த நவீன கல்வி. More details sacas.ac.in. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.